இன்று பைபிள் ஸ்டடியில் பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்பு பிலடெல்பியா சபைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ பிலடெல்பியா சபை இது 6வது சபை. அந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து யோவான் அப்போஸ்தலர் மூலமாக என்னென்ன காரியங்களை எதிர்காலத்தில் நடக்க போகிற இந்த காரியங்களை குறித்து என்ன அவர் வெளிப்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி ஒரு 5 சபைகளை குறித்து பார்த்தோம். அந்த 5 சபைகளும் வந்து 5 சபைகளுடைய காரியங்கள் எதிர்காலத்தில் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த எதிர்காலத்தில் நடக்க போகுது, அதாவது இந்த 7 சபைகளும் அது சொல்லப்பட்டு இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் உபதிரவ நாட்களில் நடக்க போகுது அப்படின்ற காரியத்தை குறித்து நம்ம இன்றைக்கி முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது வந்து எப்படிங்க முடிந்த காரியமா இல்லை இனிமேல் நடக்க போகிற காரியமா அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 1:19. இந்த 1:19 பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சிறு பிழை, அந்த மொழிபெயர்ப்பில் ஒரு சிறு பிழை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவானை பார்த்து, அதாவது இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்து யோவான் இடத்துல பேசி கொண்டிருக்கும்போதும், நீ பாரு அந்த பார்க்கிற விஷயத்தை 2 இப்படி எழுது, அதாவது இப்போது நீ பார்த்து கொண்டிருக்கிறதையும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறதையும் இனிமேல் கடைசி நேரங்களில், அதாவது இனிமேல் நடக்க போகிற காரியங்களையும் நீ சேர்த்து எழுது. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 1:19 இயேசு கிறிஸ்து யோவானை பார்த்து இந்த 2 காரியங்களை நீ எழுது. நீ இப்போது என்னோட பேசிக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறாயே, அதாவது வலது கையில் 7 குத்து விளக்குகள் மத்தியில் 7 குத்து விளக்குகளை வைத்திருக்கிறவர், அந்த 7 சபைகளுக்கு நடுவில் உலாவி கொண்டிருக்கிறவர், இதெல்லாம் நீ பார்த்து கொண்டு இருக்கிறாயே, இதையும் அந்த 7 சபைகள் சம்பந்தமான காரியங்கள் இனி நடக்க போகிற அந்த காரியங்களை குறித்தும் எழுது. அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர்னா கடைசி நாட்கள், புரிஞ்சுங்களா? இயேசு கிறிஸ்து சென்ற பிறகு 100 வருஷம் கழிச்சு, இயேசு கிறிஸ்து சென்ற பிறகு 300 வருஷம் கழிச்சு, அப்படி கிடையாது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இயேசு கிறிஸ்து காட்சி அளிக்கும் பொழுதோ அந்த நேரத்தில் என்ன நடந்தது, அதாவது அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு ஜஸ்ட்டு முன்னாடி என்னென்ன காரியங்கள் இந்த சபைகள் மூலமாக நடக்க போகிற காரியங்களை நம்ம நீ எழுது அப்படின்றதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1:19. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 1:19 2 காரியம் சொன்ன பாருங்கள். ப்ரெசென்ட், அந்த ப்ரெசென்ட் அப்படின்னா நடத்தினா வெளிப்படுத்தின விசேஷம் 12லேருந்து 18 என்னென்ன காரியங்கள்லாம் நடந்ததோ அது ப்ரெசென்ட், அந்த நேரத்தில் நடந்த சம்பவங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:12லேருந்து 18. வெளிப்படுத்தின விசேஷம் 19 பார்த்தீங்க, 1:19 பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னா கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிறதையும் நீ எழுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் எதிர்காலத்தை குறித்து அவர் என்னென்ன இந்த சபைகளை குறித்து என்னென்ன காரியங்களை பார்த்தாரோ அது. இந்த சபைகள் வந்து டர்க்கி, அதாவது 7 சபைகளை வந்து துருக்கி இல்லைன்னா டர்க்கி தேசங்களில் இந்த 7 சபைகள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற சபை வந்து பிலடெல்பியா சபை. பிலடெல்பியா அப்படின்ற சபை, அந்த ஊர் வந்து இப்போ இந்த பிலடெல்பியான்ற ஊர் இப்போ இல்லை டர்க்கியில். ஆனால் அந்த பிலடெல்பியாவுக்கு பதில் அலாசஹீர் அப்படின்ற ஒரு புதிய பேர் அவங்க வச்சு, அந்த அலாசஹீர் அப்படின்றது தான் பிலடெல்பியா. இந்த அலாசஹீர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் சவுத்தில், அதாவது சார்டிஸ் அப்படின்ற பட்டணத்துலேருந்து கீழே அப்படியே மலைப்பகுதியிலேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தீங்க, 40 கிலோமீட்டர் கீழே இறங்குனீங்க அப்படின்னா தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெங்களூர்லேருந்து ஒசூர் வரலாம், இல்லை ஒசூர்லேருந்து பெங்களூர் வரலான்றாங்க இல்லைங்களா, அது போல். ஸோ பெங்களூர்லேருந்து ஒசூர் அப்படின்னு எடுத்திங்கன்னா அப்படி கீழே வருது பாருங்கள். அதே போல் சார்டிஸ்லேருந்து அப்படியே கீழே இறங்குனீங்க அப்படின்னா, சவுத்து பக்கமாக கீழே இறங்குனீங்கன்னா இந்த பிலடெல்பியா இல்லைனா அலாசஹீர் அப்படின்ற இந்த ஊர் வந்து வருது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க 7வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தர் இப்படி ஆரம்பிக்கிறார். அந்த 7வது வசனத்தை நான் படிக்கிறேன். நான் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தாவீதினுடைய திறவுகோல். இந்த தாவீதினுடைய திறவுகோல் தான் புரியல, இது என்னது இது அப்படின்னு சொல்லி. ஸோ தாவீதினுடைய திறவுகோல் அப்படின்னு நடத்துனா ஒருவர், அதாவது திறந்தாக்கா அதை மூட முடியாது, மூடனாக்கா திறக்க முடியாது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனை குறித்து ஐசாயா முன்னாடியே எழுதி வச்சிருக்கிறார். ஐசாயா இதுக்கு முன்னாடி அவர் 9வது
அதிகாரத்தை நம்ம எடுப்போம். ஐசாயா 9, ஏசாயா 9:7. தாவீதின், இதை பற்றி நான் படிக்கிறேன் பாருங்க. தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, யாரு? தீர்க்க தரிசனமா இயேசு கிறிஸ்து அதை திடப்படுத்தி அதை முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இல்லை ஒரு வார்த்தை இருக்குது, இதற்கு முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவம், அதாவது தாவீதினுடைய கவர்மெண்ட், அதாவது இஸ்ரேல் தேசம் அவர் தோளின் மீது இருக்குமா. இதுதான் தீர்க்க தரிசனமாக. ஸோ அதை நிலைப்படுத்துவாராம், நிலை நிறுத்துவாராம், இவர் சொல்கிறபடி தான் ஆகுமா. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் என்ன அர்த்தமா, தாவீதினுடைய திறவுகோல். தாவீதினுடைய திறவுகோல்னாக்கா தாவீது மூலமாக, அதாவது இஸ்ரேல் தேசம் அந்த கவர்மெண்ட்டு இவருடைய தோளின் மீது இருக்குமா. கர்த்தத்துவம் இல்லைன்னா அந்த கவர்மெண்ட்டு அவர் தோளின் மீது இருக்கும். இதுதான் லூக்கா 1ஆவது அதிகாரம் 32. இது ஒரு கேப்ரியேல் தூதர் மரியாளுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக கூட பேசுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐசாயா 9:7, அதாவது தாவீதினுடைய திறவுகோல், அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாக, அதாவது இஸ்ரேல் தேசம் அவருடைய கவர்மெண்ட்டு இல்லைன்னா அவருடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி வேறு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஸோ அவருடைய ராஜ்யம் எங்கே வருதான்? இஸ்ரேலில் வருது. எல்லா அத்தாரிட்டியும் அவர் கீழே தான் வந்துடுமா. கம்ப்ளீட் அத்தாரிட்டி, அதாவது அதை ஒன்றுமே பண்ண முடியாதான். அந்த கம்ப்ளீட் அத்தாரிட்டி இப்போ போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா யூதர்கள் என்ன சொல்லுவாங்க, மெஸ்ஸியா கையில் தான் இருக்குது அப்படின்னு. அந்த மெஸ்ஸியா யார்? வரப்போகிற இயேசு கிறிஸ்து. அவர் என்ன வச்சுருக்கிறாரு அப்படின்னா தாவீதினுடைய திறவுகோல். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே நான் சொல்கிறது தான் சட்டம், நான் வச்சது தான் சட்டம், பிதாவானவர் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு பர்மிஷன், அது எனக்கு இந்த ராஜ்யத்தை நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஐசாயா என்ன எழுதுகிறாராம், அவருடைய அந்த கவர்மெண்ட், அதாவது இஸ்ரேல் தேசத்தினுடைய கவர்மெண்ட் அவருடைய தோளின் மீது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐசாயா 9:7. சரி, அடுத்த காரியத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னாக்கா 3:8 வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 நான் வாசிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அப்படி பூட்டணும்னா இயேசு கிறிஸ்து தான் பூட்டணும், யாருமே அதை பூட்ட முடியாதான். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் இப்படி. ஆனால் இதை வேற ஒரு மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உன்னுடைய வேலை என்னன்னு எனக்கு தெரியும்ப்பா, ரெக்கார்டில் இருக்குது உன்னுடைய வேலை, நீ என்ன வேலை செய்கிற அப்படின்றது எனக்கு தெரியும், இல்லைன்னா நீ என்ன செய்து கொண்டிருக்கிற, எந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஃபிலடெல்ஃபியா சபைக்கு நீ என்ன வேலை செய்கிற இல்லை என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிற அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்றார். ஸோ இந்த என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிற, என்ன வேலையை செய்ய போகிறீங்க, இது என்னது இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபிலடெல்ஃபியா சபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊர் தான். அது ரொம்ப பெரிய பட்டணம் கிடையாது, சின்ன ஊர் தான். ஆனாலும் இங்கே எப்படி அது, இங்கே எப்படி இந்த சபைகள் ஏதாவது இருக்குதா இல்லை என்ன ஏது அப்படின்னு சொல்லி இப்போ போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு யாரும் கிறிஸ்துவ சபைகளோ இல்லை பெரிய சபைகளோ எதுவும் இல்லை. முழு டர்க்கியை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா 2,20,000 பேர் இருக்கிறாங்க. அதாவது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எல்லாம் ஒன்றா சேர்த்து அங்கே இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் ப்ளஸ் யூத கிறிஸ்தவர்களும் இல்லைன்னா புறஜாதியர் கிறிஸ்தவர்களாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்களும் எல்லாரையும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா 2,20,000 பேர். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது அதாவது இஸ்ரேல் தேசமே அறிவிக்குது, எங்கள் டர்க்கி தேசத்தில் 2,20,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. எப்படிங்க இது எனக்கு இப்போ புரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா 11 லட்சம் பேர் இருக்காங்களாம் கிறிஸ்தவர்கள். கர்நாடகாவில் 11 லட்சம் பேர். அந்த 11 லட்சத்தில் சிலை வழிபடுகிற கிறிஸ்தவர்கள், அதாவது சிலை வழிபடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த 10 சட்டத்திட்டங்களில் மோசே காலத்திலேருந்தே கர்த்தர் சொல்கிறாரு. புதிய ஏற்பாட்டிலையும் சிலை வழிபடுகிறவர்கள் இல்லைனா வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22 பார்த்தீங்கன்னா சிலை வழிபடுறவங்கலாம் பரலோக ராஜ்யம் போக முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிலை வழிபடுகிறவர்களை மட்டும் நம்ம எடுத்துருவோம், வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 11 லட்சம் கிறிஸ்தவர்கள் கர்நாடகாவில் இல்லைனா ஆந்திரா தெலுங்கானா அப்படின்னு சொல்லிங்கன்னா அங்கேயும் ஒரு 11 லட்சம் பேர். இது என்னென்னா அஃபீஷியலாக இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட். இது
இது வந்து கவர்மெண்ட்டே இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 11 லட்சத்தில் 50% வந்து சிலை வழிபடுகிற கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. 50% நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5.5 லட்சம் பேர் 5.5 லட்சம் பேர் கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க எங்கள் கர்நாடகாவில் மட்டும். நம்ம என்ன பண்ணுறோன்னா அதே மாதிரி டர்க்கியில் பார்த்தீங்கன்னா மற்ற ஜாதி ஜனங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இது புற ஜாதின்னு பேர். ஆனால் கிறிஸ்தவர்கள் இதை யூத கிறிஸ்தவர்கள் இவங்கள மட்டும் எடுத்திங்கன்னா 2,20,000 புரிஞ்சுங்களா. கிட்டத்தட்ட வந்து கிறிஸ்தவர்கள் வெறும் கிறிஸ்தவர்கள் 5.5 லட்சம் பேர். அந்த 5.5 லட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு பாதின்னு வச்சிங்களேன், அவ்வளோ ஜனங்க வந்து டர்க்கியில் இருக்கிறாங்களா. ஸோ இது ஒரு பெரிய கூட்டம் அது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யோவேல் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் இதெல்லாம் வாசிங்க அப்படின்னாக்கா பழைய ஏற்பாட்டில் காலத்தில் வாசிங்கனாக்கா அந்த காலகட்டத்தில் அதாவது கடைசி நாட்கள் அந்த காலகட்டத்தில் மேலே இருந்து அதாவது நார்த்திலிருந்து தேசம் புரண்டு அது சில படைகள்லாம் சேர்ந்து பலதரப்பட்ட தேசங்கள்லேருந்து படைகள்லாம் சேர்ந்து ஒரு ராஜாவுக்கு கீழே அதாவது அந்தி கிறிஸ்துக்கு கீழே நார்த்திலிருந்து உள்ளே இறங்கும் பொழுதும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேலினுடைய அதாவது அதனுடைய தலைநகரமாக ஜெருசலேமினுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தை வந்து அவங்க கைப்பற்றி அந்த ஜெருசலேமில் இருக்கிற அது சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா பட்டணங்களையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா வெளியில் இருக்கிற அந்த கிங் அதாவது அந்த ராஜா வந்து அதாவது அந்தி கிறிஸ்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஆளுவாங்களாம். அந்த ஆளுகிற நேரத்தில் வந்து என்ன ஆகிட்டுன்னா நிறைய யூதர்களை வந்து அவங்க பிடிச்சிக்குவாங்க. ஆனால் கடைசி கால சட்டத்திட்டம் இல்லைன்னா கடைசி கால கர்த்தருடைய அறிவுரை என்ன அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பொழுதோ நீங்கள் மலைகளை பார்த்து ஓடக்கடவுது யுதேயாவை விட்டு நீங்கள் வெளியே ஓடிடணும் அப்படின்னு பேர். ஆனால் யுதேயாவை விட்டு வெளியே போகல, எனக்கு ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, எனக்கு வேறு ஏதோ காரியங்கள் இருக்குது, நான் வீட்டை விட்டு எப்படி போக முடியும், எங்கன்னு ஓடி போகிறது, நேற்று தான் கார் வாங்கினேன், நேற்று தான் நான் இது வாங்கினேன் அது வாங்கினேன் எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்திட்டத்தை அவங்க மதிக்காமல் விட்டுறாங்கன்னு வச்சுங்க. அவங்கள எல்லாரையும் வந்து எல்லோரும் அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த முத்திரையை எடுக்கிறதுக்கு அவங்க வற்புறுத்துவாங்க. அதாவது அந்தி கிறிஸ்துவை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், அந்தி கிறிஸ்துவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய உருவத்தை தொழுது கொள்ளுங்கள், இல்லைனா அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். ஸோ 3 விஷயங்கள் அவங்க வற்புறுத்துவாங்களாம். விஷயம் 1 அந்தி கிறிஸ்துவை தொழுது கொள்ளுங்கள், விஷயம் 2 அந்தி கிறிஸ்துவனுடைய உருவத்தை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், விஷயம் 3 அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த இலக்கம் இல்லைன்னா அந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் வலது கையிலையோ இல்லை நெற்றிலையோ நீங்கள் இது ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணணும் இல்லை 3 பண்ணணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துவாங்களாம். ஸோ அது போல் வற்புறுத்தி நிறைய பேரை கேப்சர் பண்ணி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களா வேறு தேசத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ கேப்சர் பண்ண சில யூதர்கள் விற்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களோ வெவ்வேறு தேசத்துக்கு போவாங்களாம். அதுபோல் வெவ்வேறு தேசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நார்த் அது போல் பகுதிக்கெல்லாம் போகும்போதோ டர்க்கி தேசத்துக்கெல்லாம் போகும்போதோ அதாவது இஸ்ரேல் சிரியா அதுக்கு மேலே டர்க்கி, இஸ்ரேல் உடனே பார்டரே சிரியா, அதுக்கு மேலே டர்க்கிக்கு மேலே கருங்கடல் பிளாக் சீக்கு மேலே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரஷ்யா யுக்ரைன் அதெல்லாம் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனங்களெல்லாம் எல்லாம் பிடிச்சி சில ஜனங்களெல்லாம் கொண்டு போய்ட்டு என்ன பண்ணலாம் பெரிய பெரிய பட்டணத்தில் வைக்கிறது இல்லையா, சின்ன பட்டணத்தில் தான் அவங்கள என்ன பண்ணுவாங்களா ஒரு கைதிகளாக உள்ளே வைப்பாங்களாம். ஸோ அவங்கள கைதிகளாக வச்சு அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்களா அங்கேயே வச்சுருப்பாங்களாம். ஸோ சில பேரை வந்து ஃபிலடெல்ஃபியாவில் வச்சுருப்பாங்களாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டர்க்கி தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இல்லைன்னா யூதர்கள் அவர்களும் சில பேர் இருப்பாங்க. அதே நேரத்தில் இஸ்ரேல் தேசத்துலேருந்து இந்த யூத மொழியெல்லாம் பேசுகிறவங்க இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற இந்த யூதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம் சில பேர் அங்கே வச்சுருப்பாங்க சொல்லிட்டு தீர்க்க தரிசனமாக யோவேல் வந்து 2, 3 அப்புறமா படிங்க. நீங்கள் படிக்கும் பொழுதும் இது போல் இது குறித்த சில வீடியோக்கள் முன்னாடி நம்ம இதை பற்றி நம்ம எடுத்திருக்கோம், இதே சேனலில் இருக்குது, நீங்கள் வேணுன்னா அது கூட பார்த்துக்கலாம். சரி, இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிடிபட்டு உள்ள அவங்க இருக்கிறாங்களாம். ஸோ பிடிபட்டு இருக்கும் பொழுதோ அதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா மகா உபதிரவ காலம். அதாவது முதிரை அந்த 1ஆம் முதிரையை உடைக்கும் பொழுதோ 2ஆம் முதிரை உடைக்கும் பொழுதோ 1ஆம் முதிரை வெள்ளை குதிரை, 2ஆம் முதிரை சிவப்பு குதிரை, 3ஆம் முதிரை கருப்பு குதிரை, விலைவாசியில் ஏறி போகுது. சிவப்பு குதிரைனா யுத்தங்களுடைய செய்தியும் கேள்விப்படுவீங்க பாருங்கள். இப்போ இந்தியா வேறு தேசத்தோட பக்கத்து தேசத்தோட யுத்தம், பக்கத்து தேசம் இந்த தேசத்தோட யுத்தம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது ஓயாது. இந்த சிவப்பு குதிரை சுற்றினே தான் இருக்கும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரும் வரை யுத்தம் நடந்துகிட்டே தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? வெள்ளை குதிரை ஜெயிக்கிறோனாவும் ஜெயம் கொள்ளுகிறோன்னு நான் ஒரு காரியத்தை நான் ஜெயிக்கணும்,
ஒரு இதை நான் கண்டிப்பாக நான் ஜெயித்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ராஜா என்ன பண்ண ஜெயிக்கிறவனாகவும் இருப்பான், வெள்ளை குதிரை ஜெயிக்கிறவனாகவும் அவன் புறப்படுவான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரே அடி தடி சண்டை. மூணாவது பார்த்தீங்கன்னா விலைவாசிலாம் பயங்கரமாக ஏறி போகுது. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா வியாதிகள், இந்த யுத்தத்தினுடைய சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்க தோல் வியாதி, அது இல்லாமல் தண்ணீரில் விஷம், தண்ணி இல்லாமல் பஞ்சம். பாருங்கள், இப்போ வந்து இப்போ தண்ணியெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தண்ணியில் ஏதாவது விஷத்தை கலத்தி விட்டுருவாங்க. அப்போ காற்றில் பார்த்திங்கன்னா கிருமிகள், புதிய வியாதிகள். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான்காவது குதிரை பார்த்திங்கன்னா மங்கின நிலர், இல்லைனா ஒரு மாதிரி மங்கின பச்சை கலர் குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க நான்காவது. இது நான்காம் முதிரை உடைக்கும் போது. ஐந்தாம் முதிரை பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 அந்த காலகட்டத்தில் வந்திங்கன்னா மகா உபதிரவ காலம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மகா உபதிரவ காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இவர்களெல்லாம் பிடிக்கப்பட்டு அந்த கடைசி 3.5 வருஷம் இவங்களை பிடிக்கப்பட்டு பல தேசங்களுக்கு அங்கங்கே அனுப்பி விடுவாங்களாம். அதில் ஒரு தேசம் டர்க்கி. அந்த தேசத்தில் ஒரு சிறு பட்டணம், பெரிய பட்டணத்தில் வச்சுக்க மாட்டாங்க யாரும். வந்து பெரிய பட்டணத்தில் எல்லாரையும் ஜனங்களெல்லாம் வச்சு அங்கே ஏதாவது பாம்பும் போட்டாங்கனாக்கா அந்த பெரிய பட்டணம் போயிடும். அதில் ஒரு சின்ன பட்டணத்தில் என்ன பண்ணுவாங்களோ அந்த ஜனங்களெல்லாம் உள்ளே வச்சு அவங்கள என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சோறு போட்டு, அடுத்த வேளை சோறு கிடையாது, ஆனால் அந்த 3 நீ கடைப்பிடிக்கணும். ஒன்று முதிரையை போட்டுக்கோ, இல்லை அந்தி கிறிஸ்துவ வணங்கு, அந்தி கிறிஸ்துவ ஏற்றுக்கோ. அதே நேரத்தில் உன்னுடைய கர்த்தரை வந்து நீ மறுதலி, வாயில் சொல்லி மறுதளிச்சுட்டு எங்கள் எதுக்கு வா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்தி கிறிஸ்தனுடைய அந்த கூட்டாளிகள், இல்லைனா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தார் வந்து வற்புறுத்துவாங்களாம். அது போல் வற்புறுத்தி கொண்டு இருக்கிற அந்த கடைசி நாட்களில், அந்த மகா உபதிரவ நாட்களில் இருக்கிறவங்க அந்த ஊரில் ஃபிலடெல்ஃபியான்ற ஊரில் இருக்கிற ஒரு கூட்டத்தாரை பற்றி யோவான் ஜெயிலில் இருக்கும்பொழுதோ கர்த்தர் வந்து அந்த தரிசனத்தை கொடுத்து இதை இவங்களுக்கு நீ எழுது அப்படின்னு சொல்லி. அதனால தான் அந்த தூதருக்கு என்ன பண்ணுவாராம், யோவான் அப்போஸ்தலர் வந்து எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களுடைய வேலை என்ன பண்ணினுக்கிறீங்க அப்படின்னு தெரியும் எனக்கு, நீங்கள் என்ன செஞ்சுனுக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். என்ன பண்ணின்னு இருப்பாங்க, முன் வேலை தெரியும். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல உள்ள அவங்கள கைதியாக அடைச்சி ஒரு ரூமில் வச்சுருக்கிறாங்க. ஒரு ரூம்லேயும் வந்து 4 பேர் 5 பேர், இல்லைன்னா ஒரு இடத்துல ஒரு 20 பேர் 30 பேர். பாத்ரூமுக்கு கஷ்டம், குளிக்கிறது கஷ்டம், சாப்பாட்டு கஷ்டம், குடியிருத்த தண்ணிக்கு கஷ்டம், ரொம்ப ஒரு கஷ்டத்தின் மத்தியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய காரியங்களை நான் அறிவேன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத தெரியும், பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதோ திறந்த வாசலை நான் வச்சுருக்கிறேன், உங்கள் முன்னாடி ஒரு திறந்த வாசலை வச்சுருக்கிறேன் அப்படின்றார் கர்த்தர். திறந்த வாசல் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, வாசல் திறந்துருக்குது அப்படின்னு சொல்லி. இது வந்து என்னங்க திறந்த வாசல்னா, வாசல் திறந்த 2 ஒன்று தான் அப்படின்னா, அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அர்த்தம்னா இது எந்த வாசலை குறிக்குது, இங்கேருந்து நீங்கள் இஸ்ரேலுக்கு ஓடிப்போங்க அப்படி இல்லை. இது டோல், அந்த கேட்டு இருக்குது பாருங்கள், இந்த இதுலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு தப்பிச்சு போங்க, அந்த வாசல் இல்லை. இது வந்து பரலோகத்துக்கு போகிற வாசல். ஸோ உங்களுக்கு முன்னாடி திறந்த வாசலை நான் வச்சுருக்கிறேன், அதை யாருமே மூட முடியாது அப்படின்னு சொல்கிறார் கர்த்தர். அப்படின்னா அர்த்தம்னா கர்த்தர் வந்துட்டுருக்காரு, 6ஆம் முதிரை உடைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் முதிரை உடைக்கும் பொழுதோ வானத்தில் மின்னல், இடி, சத்தம், அது இது, நட்சத்திரங்கள், சூரியன் வந்து வெளிச்சத்தை கொடுக்காது, நிலவு வெளிச்சத்தை கொடுக்காது, நட்சத்திரங்கள்லாம் ஸோ அப்போது அந்த வானத்தில் ஒரு கதவை திறந்து அவர் என்ன பண்ணாருன்னா இறங்கி வந்து அவர் ஆகாயத்தில் வீட்டு இருக்கணும் அப்படின்னு பேர். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் அப்படின்னு அர்த்தம்னா ஜெயில் உள்ள இருக்கிற, இன்னொருனுடைய பிடியில் இருக்கிற, இன்னொருனுடைய கஷ்டத்தில் இருக்கிற, ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில், எப்படி யோசேப்பு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஜெயிலில் இருந்தார் பாருங்க, அதுபோல் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வீட்டில் ஒரு இடத்துல நீ கைதியாக இருக்கும்பொழுது கொஞ்சம் பலம் தான் உனக்கு. யாரும் சில ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக அறிமுகமாக இருக்கலாம் எங்கே, அந்த ஜெயிலில், அந்த ப்ரிசனில். ஸோ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் வார்த்தையை நீ அப்படியே வச்சுருந்தியப்பா, அதுதான் அவர் சொல்கிறார். என் வார்த்தையை நீ கைவிடலை, என் வார்த்தையை நீ என்ன பண்ண அப்படியே பத்திரமா பிடிச்சு வச்சுருந்த, என் வார்த்தையை நீ விடாமல் வச்சுருந்த நீ, அதுக்கப்புறமா என்னுடைய நாமத்தை நீ மறுதளிக்கலை அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய வார்த்தையை நீங்கள் பிடிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய வார்த்தையை அவருடைய சட்டத்திட்டங்களையும் கடைசி காலத்துக்குரிய சட்டத்திட்டத்தையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கை கொண்டிருந்தாங்களாம். என்ன அப்படின்னா, ஒரு வேளை இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்து குறித்த சாட்சி, அதாவது வார்த்தையை வைத்து இயேசு கிறிஸ்துனுடைய சம்மந்தப்பட்டு சாட்சிகள், அதாவது என்ன அர்த்தம்னா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சிலுவையில் எனக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை வைத்து அவர்களை போராடி இருக்கணும், புரிஞ்சுங்களா. எனக்காக மரித்தார், என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், அவர் மறுபடியும் வரப்போகிறார், உயிரோடு எழுந்த கர்த்தர் மறுபடியும் வரப்போகிறாரு. ஒன்று, இது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். என்னென்ன சாட்சி, எனக்கு இதுக்கு முன்பாக என்னென்ன காரியங்கள்லாம் நடந்திருக்குதோ, என்னென்ன காரியங்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குதோ, பெரிய அதிசயங்களையும் இனிமேல் கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறார் அப்படின்ற அந்த பெரிய பெரிய காரியங்களை என்ன பண்ணுறேன்னு சாட்சியாக சொல்கிறாங்களாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 என்ன வெப்பன்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒன்று வார்த்தை,
இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். இதனை குறித்து நம்ம அங்கங்கே நம்ம வெவ்வேறு இடத்துல நம்ம படிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7, 14, 13 இதெல்லாம் படித்து பார்த்திங்கன்னா அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 13 இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் இதை கை கொண்டாங்களாம். அந்த பிசாசையும் அந்த பிசாசனுடைய குழுவையும் எதிர்த்து நிற்கிறதுக்கு, அதாவது அந்தி கிறிஸ்தனுடைய கூட்டத்தாரை எதிர்த்து நிற்கிறதுக்கு 2 காரியங்களை பயன்படுத்தினாங்க. ஒன்று இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம். இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம்னா எங்குங்க, ஜாரில் இல்லை மக்கில் ஏதாவது வச்சுருக்கேன்னா அப்படி எடுத்து ஊற்றுறதுக்கு, அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணால் போதும். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், சிலுவையை குறித்த காரியங்களை நீங்கள் தியானித்தால் போதும். சிலுவை சம்பந்தமான காரியங்கள் உங்களுக்கு எப்படி, அது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் மரித்ததுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற காரியங்களை நீங்கள் நினைத்தாவே போதும். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வார்த்தை, என்ன வார்த்தை, அதாவது சாட்சி. எப்படி கர்த்தர் வந்து செங்கடல் மூலமாக, புரிஞ்சுங்களா, எகிப்திலிருந்து எப்படி யூதர்களை எப்படி காப்பாற்றி கொண்டு வந்தார், இது ஒரு டெஸ்டிமனி. இது அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்படி கர்த்தர் என்னை வந்து இது போல் ஒரு கஷ்டமான சூழ்நிலேருந்து எப்படி எடுத்து கொண்டு வந்தார். ஸோ இது போல் நிறைய டெஸ்டிமனி கொடுக்க அவங்களால என்ன பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க இது போல் ஒரு கொஞ்சம் பலன் இருந்தோம், அவருடைய வார்த்தையை வைத்து அவருடைய நாமத்தை என்ன பண்ணலையா, மறுதலியாமல் விட்டு விடாமல் அவங்க என்ன பண்ணாங்களா, அதுபோல் காத்து கொண்டு வைத்து கொண்டிருந்தனால அவர் என்ன பண்ணார்னா, கர்த்தர் இறங்கி வந்து, இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அந்த திறந்த வாசலை வச்சுருக்கிறார். அப்படின்னா பரலோகம்ல போகிறதுக்கு, புரிஞ்சுங்களா. 3வது வசனத்துக்கு நான் வரேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:9. பிஹோல்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, டேக் நோட், அதாவது குறிப்பாக நீங்கள் குறிப்பை எடுத்துக்கங்க. அதாவது 9வது வசனம், இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அந்த இடத்துல அந்த ஊரில் டர்க்கியில் அந்தி கிறிஸ்தனுடைய கூட்டத்தார் அவங்க கீழே, அதாவது சினகோக் ஆஃப் சேட்டன், அந்தி கிறிஸ்தனுடைய கூட்டத்தார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ வாசல் திறந்துருக்குது, இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னா என்ன ஆயிருக்கும் பாருங்கள், உயிரோட எழுந்திரிச்சிருப்பாங்க. ஸோ 7 சபைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிலடெல்ஃபியா சபை தான் வந்து கர்த்தருடைய வார்த்தை அப்படியே டிட்டோ வச்சு நாமத்தை மறுதளிக்காமல் அப்படியே வைத்து கொண்டிருந்தோம். 7 சபைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சபை வந்து கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே 100% அப்படியே ஃபாலோ பண்ணவங்க, வைத்திருந்தவங்க, இருதயத்தில் வைத்திருந்தவங்க. இருதயத்தில் வைத்திருக்கிறத விட ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. அதை அப்ளை பண்ணும் போதோ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, பிஹோல்ட், அதாவது டேக் நோட், ஐ வில் மேக் தோஸ் ஆஃப் த சினகோக் ஆஃப் சேட்டன், அதாவது சாத்தானுடைய அந்த கூட்டத்தார் வந்து நாங்கள் யூதர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க, ஆனால் அவங்க உண்மையில் பார்த்தா யூதர் இல்லை. எப்படி யூதர் ஆக முடியும், சாத்தானுடைய கூட்டத்தார் யூதர் அல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் இடத்துல பொய் பேசுகிறாங்க. என்னன்ட்டு, நாங்கள் தான் யூதருங்க, உங்களை பார்த்துக்குறோம், சொன்னா கேளு, இந்த மெஸ்ஸியா இவர் தான் மெஸ்ஸியா, இந்த மெஸ்ஸியாவை ஏற்றுக்குங்க, அதாவது இந்த அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி. இல்லைப்பா அவர் மெஸ்ஸியா இல்லை, அவர் அந்தி கிறிஸ்து, அவன் அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஏற்று நிற்கிறான். இல்லைங்க, அதுதான் பொய். ஸோ இங்கே பொய் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வரப்போகிற மெஸ்ஸியா, அதாவது அந்தி கிறிஸ்து மேலேருந்து கீழே இறங்கி வந்து இங்கே இருக்கிற சில யூதர்களை கடத்தி கொண்டு டர்க்கியில் அங்கே வச்சு அங்கே கொடுமைப்படுத்துகிறான் பாருங்கள். அதை கொடுமைப்படுத்துகிறான், ஏன்னா அந்த மெஸ்ஸியாவை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் பைபிள் என்ன எழுதியிருக்கு, மெஸ்ஸியா வந்து கிழக்கிலிருந்து வானத்தில் வருவார், வானத்தில் உட்காந்துருப்பார், ஆகாயத்தில் உட்காந்துட்டு இருப்பார், அப்புறமா நம்மளை எல்லாரையும் எடுத்துக்கொள்வார், ஒரு கண் மூடி கண் திறக்கிற ஒரு வினாடியில் நம்மளை எடுத்துக்கொள்வார் அப்படின்றதான் உண்மை. ஏன்னா மாற்றி சொல்கிறானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பொய், அது புரிஞ்சுங்களா. ஸோ பிஹோல்ட் ஐ வில் மேக் தம் கம் அண்ட் பவ் டவுன் பிஃபோர் யுவர் ஃபீட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை வந்து சாமி மாதிரி கும்பிட வைக்கல, உங்கள் காலில் வந்து விழுந்துடுறாங்க. அப்பா நீங்கள் மறுரூபம் ஆயிட்டீங்க, உங்களை எடுத்துக்கொள்ள போகிற, உங்களை அழைத்து கொண்டு போகிற மெஸ்ஸியா மேலே வந்துட்டார், உண்மையான மெஸ்ஸியா, நாங்கள் உங்களை ஏதோ பண்ணிக்கின்னு இங்கே கொண்டு வந்து வச்சுட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, காலில் விழுந்துடுறாங்க. மறுரூபம் ஆவறது, உயிரோடு இருக்கிறவங்க மறுரூபம் ஆவறது வந்து ஒரு வினாடியில், ஒரு கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் வந்து எல்லா தூதர்களும் வந்து என்ன பண்ணுவாங்களா, அங்கங்கே எல்லாரையும் சேகரித்து அந்த தூதர்கள்லாம் ஒன்றா எடுத்துகிட்டு போவாங்களாம். ஸோ மறுரூபம் ஆன பிறகு ஒரு கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள அவங்க அங்கே இருக்கிற அந்த இவங்களெல்லாம் செயினில் கட்டிக்கிட்டு எல்லாம் அந்த சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்துட்டு பயந்துடுறாங்களாம்.
என்னடா அது இப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து காலில் வந்து விழ வைக்கிறாராம். எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை உண்மையாலுமே அந்த மெஸ்ஸியா, அதாவது உண்மையான நிஜமான மெஸ்ஸியா இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறாரு, திறந்த வாசலை வச்சுருக்காரு. எப்படியா அந்த திறந்த வாசலை மூடிட்டோம்னா இந்த ஜனங்களை மேலே போக மாட்டாங்களே, அந்த அதாவது மறுரூபமான ஜனங்க மேலே போக மாட்டாங்க. அது யாரும் மூட முடியாது. அந்த வாசல் இருக்குது, அந்த வாசல் வழியாக என்ன பண்ணுவாங்களாம், தூதர்கள் வந்து அழைத்து கொண்டு போவார்கள் அப்படின்றதான் இதனுடைய சீக்ரெட் மீனிங் இது. ஸோ இந்த மீனிங்கை யார் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த ஃபிலடெல்ஃபியா சபை இந்த காரியங்களை படிக்கும்போது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பொய் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொய் சொன்னவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இவங்க காலில் உழ வைக்கிறார் கர்த்தர். கர்த்தர் வந்து இந்த கூட்டத்தாரை, இந்த ஃபிலடெல்ஃபியா சபையை நேசித்தார் அப்படின்றது இதன் மூலமாக ஊர்ஜிதமாகுது. 10வது வசனத்துக்கு நாம் வரோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 நான் வாசிக்கிறேன். 3:10 பார்த்தீங்க அப்படின்னா, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ கை கொண்டபடியினால், பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் வசனம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ கை கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும், அதாவது உலகெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அதாவது என்ன அர்த்தம்னாக்கா, ஏன் உங்களை கர்த்தர் வந்து காப்பாற்றினாரு, அங்கே ரூம்லேயே சாவடிச்சு போட்டுக்கலாமே, கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு இருக்கலாமே, ஷூட் பண்ணிட்டு இருக்கலாமே, கைகளெல்லாம் கட்டி கண்ணெல்லாம் கட்டிட்டு பட்டுன்னு பண்ணிட்டு இருந்தோம்னா வேலை இவங்க வச்சுக்கின்னு சோறு போட்டுக்கின்னு மிரட்டிக்கின்னு முதிரை எடுன்னு டார்ச்சர் பண்ணிக்கின்னு ஏன் இது போல். ஆனாலும் அவங்க வந்து என்ன பண்ணல, சாவடிக்கலை. ஏன் சாவடிக்கலை அப்படின்னா, அந்த கர்த்தருடைய பொறுமையை குறித்து, அதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள் இங்கே எழுதியிருக்கிறேன் நான், அதாவது அவங்க கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் வச்சுருந்தாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்க. என்ன அது கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னா, அவருடைய பொறுமையும் அப்படியே தாக்கு பிடிச்சி இதோ வந்துடுவார், நான் எப்படியே அதை தாக்கு பிடிக்கிறேன். அதாவது தமிழில் சொல்லுவாங்க தம் பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே தம் பிடிச்சி தாக்கு பிடிச்சி கத்தாமல் சத்தம் போடாமல் அவர்களை நேசித்து அப்படியே பொறுமையோடு கூட அப்படியே என்ன பண்ணாங்கன்னா, எதுவுமே பேசாமல் கர்த்தர் மீது விசுவாசத்தை வைத்து விசுவாசத்தை நழுவ விடாமல் அவருடைய வார்த்தை வீணில் வழங்காமல் அவருடைய சட்டத்திட்டம், அதாவது என்ன, கடைசி நாட்களில் அவர் வரணும் அப்படின்றது ஒரு சட்டத்திட்டம், அவரும் வந்து தான் ஆகணும். அதுக்கு அவருக்கும் சட்டத்திட்டம், நமக்கும் சட்டத்திட்டம். ஸோ அவர் வருவார். அதனால் பொறுமையோடு கூட பல்லுகள்லாம் உடஞ்சி போய் அப்படியும் பண்ணலாம், புரிச்சுங்களா. அப்படியே பொறுமையோடு கூட அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஜெபத்தில் அவங்க இருந்திருக்கணும். ஸோ பொறுமையோடு கூட இருக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெபம் தேவை, சகிப்புத்தன்மை தேவை, விசுவாசம் தேவை, வசனத்தை உள்ளே வச்சுருக்கணும், நம்பணும் கர்த்தர் இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்லி நம்பணும். ஏன், மகா உபதிரவ காலம் முடிய போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாத்தையும் அவங்க கை கொண்டு இருந்தபடினால என்ன பண்ணுறாராம், கர்த்தர் வந்து அவங்கள சாவடிக்காத மாதிரி பார்த்துக்கினாராம். எப்படி பார்த்துக்கினாரு அப்படின்னா, ஐ ஆல்சோ வில் கீப் யூ சேஃப். உங்களை ஏன் நான் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னா, என்னுடைய வார்த்தையை நீ என்ன பண்ண, பொறுமையோடு கூட நீ கை கொண்டபடியினால். பொறுமை யாருடைய பொறுமை, இயேசு கிறிஸ்துனுடைய பொறுமை இது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எங்கப்பா அந்த பொறுமையோடு கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அந்த சட்டத்திட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்தேயுக்கு எழுதின மத்தேயு 24:13 வாங்க. மத்தேயு 24:13 இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு பாருங்க, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம், கடைசி வரலாம் நீ எப்படியாவது தாக்கு பிடிச்சி நிற்கணுமா, கடைசி வரலாம், டில் த எண்ட். என்ன வச்சுருக்கணுமா, யூ நீட் த என்டியூரன்ஸ், அப்படி இல்லைன்னா பேஷண்ட் என்டியூரன்ஸ் அப்படின்னு பேர். கடைசி வரலாம் நீ நின்று எப்படியாவது தம் பிடிச்சி சத்தம் போடாமல், அவனை அடிக்காமல், கர்த்தருடைய வார்த்தையை வந்து திட்டாமல், வீணில் வழங்காமல், அவரையும் நீ வந்து என்ன பண்ணலாம், ஒரு வார்த்தை சொல்லிட்டுனா போச்சே. இப்போ எப்படி மோசே ஒரு இடத்துல வந்து தப்பு பண்ணனால என்ன ஆகிப்போச்சு, பனிஷ்மெண்ட் ஆகிப்போச்சு மோசேக்கு. அதே நேரத்தில் அப்படியே வார்த்தையை விட்டு விடாமல், திட்டாமல், விசுவாசத்தில் பொறுமையோடு கூட என்ன பண்ணுறாங்களா, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னா என்ன அர்த்தம்னாக்கா, அப்போ தான் அவனுக்கு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு இல்லை, இது வந்து என்னன்னாக்கா கர்த்தர் பரலோகத்தை எடுத்துக்கொண்டு போகிற ரட்சிப்பு. ஸோ கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிற ரட்சிப்புன்னு என்ன அர்த்தம், கர்த்தர் வந்து உங்களை ஜெயிலேருந்து நீங்கள் எல்லாம் மறுரூபம் ஆகிட்டீங்க. மறுரூபம் ஷூட் பண்ணாலும் நீங்கள் சாக மாட்டீங்க, உங்களை அடித்தாலும் சாக மாட்டீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து முடிவு பரியந்தவரில் நீ தம் பிடிச்சிரு, ஆனதே ஆச்சு, இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான், அதுவரை நீங்கள் தம் பிடிக்கும் போது. ஸோ இந்த வார்த்தையை வந்து என்ன பண்ணாங்களா, அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அதை கை கொண்டு இருந்தாங்களாம். எதை, அவருடைய அந்த என்னவா, அவருடைய அந்த பேஷன்ஸ், அதாவது
முடிவு பரியந்தவரெல்லாம் அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து கர்த்தருடைய பொறுமையை கை கொண்டவங்க தான் கடைசி நாளில் ரட்சிக்கப்படுவாங்களாம், அதாவது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த காரியத்தை இந்த பிலடெல்பியா சபை கை கொண்டபடினால இயேசு கிறிஸ்து அவங்களை என்ன பண்ணுறாரோ பத்திரமா அங்கேயே வச்சிருக்காராம், பிலடெல்பியா டர்க்கிலே வச்சிருக்கிறாராம். எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கொடுமையிலேருந்து? உலகெங்கும் வரப்போகிற மகா உபதிரவ காலம், வரப்போகிற மகா உபதிரவ காலம், இல்லை வரப்போகிற அந்த பெரிய கஷ்டம், இல்லைனா வரப்போகிற அந்த டெஸ்ட், அந்த பரீட்சையிலேருந்து இவளை பாதுகாத்து வைத்திருந்தாராம். ஸோ உபதிரவ காலத்திலே நம்ம சேஃபாக இருக்கிறதுக்கு ஒரு வழி இன்றைக்கி கண்டுபிடிச்சாச்சு. என்னது? நம்ம பொறுமையாக இருக்கணும், இந்திய தேசத்தில் பொறுமையாக இருக்கணும். இன்னொருத்தர் உங்களை திட்டினாலும் சரி பொறுமையாக இரு, இன்னொருத்தர் உங்களை அடித்தாலும் சரி பொறுமையாக இரு, அன்பாரு, பிறரை நேசி, எதிராளியை நேசி, எதிராளிக்காக நீ ஜபி, கர்த்தர் உங்களை எப்படியும் ரட்சித்துக் கொள்வார். முடிவு பறிந்த வரலாம். நடுவில் டக்குன்னு நீங்கள் கத்தி எடுக்கலாம், கன் எடுக்கலாம், கோலை எடுக்கலாம், அவனை அடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இது முடிவு பறிந்த வரலன்னு என்ன பண்ணுமா? பொறுமையாக இருக்கிறது தான் பார்க்குறாராம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கடைசி கால சட்டத்திட்டத்தில் ஒரு முக்கியமான ஒன்று, மலைகளை பார்த்து ஓடு. யுதேயாவில் இருக்கிறவங்க, ஜெருசலேம் இருக்கிறவங்க மலையை பார்த்து ஓடுங்க. ஓடல மாட்டினேன், பிலடெல்பியா கூட சேரலாம் நீ. ஒன்று. இன்னொன்று என்னாச்சுன்னா, ஒரு வேளை நீ மாட்டிக்கின்னு உள்ள நீ அவசப்படுறன்னா பொறுமையாக இரு, பொறுமையோடு கூட இரு. ஸோ அதனால் கடைசி கால சட்டத்திட்டத்தில் நம்ம இது என்னது? 2வது சட்டத்திட்டம், சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 11வது வசனத்துக்கு வரும். என்ன வசனம் அது அப்படின்னா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்னது? இது ஒரு ப்ராமிஸ். யார் கொடுக்குறாரு? பிலடெல்பியா. இவ்வளோ கஷ்டம் இருக்குப்பா, உன் கஷ்டம் எனக்கு தெரியும், வேதனை, வெட்டிடுவான், உன்னை சாவடிச்சிடுவான், 5ஆம் முதிரை, ரத்த சாட்சியாக மறித்து கிறித்து நிறைய பேர் வரவங்க இதெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் கூட்டத்தார் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக இருக்கிறாங்க. சரி, இவங்களை ஒன்றும் பண்ணாதபடி நான் பாதுகாத்து இவங்களை வைக்கிறேன். இவங்க ரத்த சாட்சியாக மறிக்கலை. யார்? பிலடெல்பியா சபைக்கார். ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதோ 11வது வசனம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. புரிஞ்சுங்களா? இது எப்படியா தம் பிடிச்சி பண்ணிவிடு, உனக்கு வரப்போகிற அந்த கிரீடம். ஸோ அந்த வரப்போகிற அந்த கிரீடம் எப்படியாவது என்ன ஆகுமா? வரப்போகிற அந்த கிரீடம் எப்படியோ உனக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் மெயின் இது. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒன்று, இவ்வளோ பொறுமையாக இருக்கிறோம், இவ்வளோ கர்த்தருக்காக இருக்கிறோம். ஏன்? அந்த கிரீடம், ஜீவ கிரீடம் நமக்கு தேவை. ஸோ கிரீடம் அங்கே வச்சுட்டாங்க, கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. என்னப்பா ஒரு கொஞ்சம் காலம், கொஞ்சம் மாதம், கொஞ்சம் நேரம், அதுக்குள்ளே அந்த கிரீடம் நமக்கு எப்படியாவது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கிரீடம் இங்கே இருக்குது. அந்த கிரீடம் மிஸ் ஆகணும் அப்படின்னா, கர்த்தரை நீங்கள் ஏதாவது திடீர்னு ஏதோ தவறுதலாக ஏதோ பேசிட்டீங்க, பெரிய தப்பாகிடுது. வார்த்தையை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க, வார்த்தையை ஃபாலோ பண்ணாமல் ஓவர்டேக் பண்ணி போயிட்டீங்க, தப்பாகி போயிடுது. விசுவாசத்தில் சோர்ந்து போயிட்டீங்க, தப்பாகி போகுது. அவ்வளோ எல்லாம் பண்ணீங்க. அந்த எதிராளி ஏதோ போட்டு திட்டுறீங்க, அவன் ஒன்று ஷூட் பண்ணி சாவடிச்சிட்றான், போச்சு, இருந்ததும் போச்சுங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த பொறுமையோடு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த பொறுமையை கொடுக்க ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த பொறுமையை நீ காத்துக்கொள். வசனத்தை ஞாபகப்படுத்தலாம். எப்படி யோசேப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டார் பாருங்க பழைய ஏற்பாட்டில், ஜெயிலில். அதுபோல் எப்படியாவது பொறுமையாக இருந்து ஏதோ ஒரு வழி வரும். கர்த்தர் நம்மளை எப்படியாவது ரட்சித்து கொள்வார். ஏன் ரட்சித்து கொள்வார்னா, அதாவது எடுத்துக்கொள்வார். முடிவு பரியந்தம் அப்படின்னா நடத்தினா அது வரலும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படணும். அப்படின்னா நடத்தினா முடிவு பருந்தவரெலாம் நம்ம எப்படியாவது தம் பிடிச்சிட்டோம்னா கர்த்தர் நம்மளாம் அழைச்சிட்டு போயிடுவார் அப்படின்ற மத்தேயு 24:13 இருக்கிற அந்த ஒரு சட்டத்திட்டத்தை எப்படியாவது அவங்க ஃபாலோ பண்ணுறனால என்ன கிடைக்குதான் கடைசியில்? அந்த கிரீடம், ஜீவ கிரீடம் யாருக்கு கிடைக்குதான்? பிலடெல்பியாவுக்கு. இது மாதிரி பண்ணிட்டீங்க, உயிர் தேர்ந்தாச்சு, உனக்கு அந்த ஜீவ கிரீடம். சரி, அடுத்து முக்கியமான காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 12வது வசனத்துக்கு வரும். ஜெயங்கொள்ளவரன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். எப்படியோ ஜெயிச்சு வந்துட்டப்பா, மறுரூபம் ஆயிட்ட, இல்லைன்னா கர்த்தர் உன்னோட நின்ட்டார், இல்லை கர்த்தர் உன்னுடைய இடத்துக்கு வந்துட்டார், இல்லை அந்த திறந்த வாசல் வழியாக நீ உள்ளே போய் கர்த்தர் இடத்துல நீ போய் சேர்ந்துட்ட. அதாவது ஜெயங்கொண்டு எப்படியோ ஜெயிச்சு நீ கடைசி வரலும் அந்த நாள் வரலும் இருந்து அந்த கடைசி நாளில் நீ எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தர் இடத்துல போய் சேர்ந்தாச்சு. இதுக்கு பேர் தான் ஜெயங்கொள்ளுகிறோன்னு வச்சுங்க. ஜெயங்கொள்ளுகிறன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு அங்கேயே அர்த்தம் கொடுத்துட்ருக்காங்க. அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. ஸோ அந்த ஆலயத்திலேருந்து அவன் போகிறதே இல்லையா, தேவனுடைய ஆலயத்திலேருந்து எப்பயுமே அங்கேயே தான் இருப்பாப்லையா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தரோடவே கூட இருப்பப்பா, ஆலயத்திலே நீ இருப்ப. இது உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ். இது போல் நீ பண்ண அப்படின்னா நீ ஆலயத்தில் இருப்ப, கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்ப. கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை ஒரு தூணாக்குவேன் அப்படின்னா உங்களை அப்படியே சிமெண்ட் எல்லாம் போட்டு தூண் ஆக்கி அப்படியே மூச்சு அந்த மாதிரி தூண் இல்லை,
இது வந்து என்னென்னா எப்பயுமே நீ ஆலயத்தில் ஒரு மெயின் பர்சன் பண்ணி நீ மெயினான ஒரு ஆள், அந்த ஆலயத்தில் ஒன்று கர்த்தரோடய கூட இருப்ப, நீ தான் ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அது யார் கொடுப்பாங்க? ஜெயங்கொள்ளவர். யார் ஜெயங்கொள்ளணும்? இந்த சூழ்நிலையில் அந்த நாட்களில் கடைசி நாட்களில் இது போல் சந்திக்கிற இந்த தருணத்தில் நீ ஜெயங்கொள்ளணும். சரி, அப்படி ஜெயங்கொண்டு இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறீங்க பாருங்கள். இது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை, என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெருசலேம் புதிய நாமம் இதெல்லாம் வந்து எழுதப்படுமா. ஸோ இதெல்லாம் வந்து எதிர்காலத்துக்கு போயிடுது. இதெல்லாம் வந்து ஒரு 1000 வருஷம் கழித்து இந்த புதிய எருசலேம் வருது பாருங்கள். புதிய எருசலேம்னா ஒரு பெரிய ஒரு தேசம் மாதிரி, அதாவது என்னென்னா ஒரு இந்திய தேசம் மாதிரின்னு வச்சுங்க. அவ்வளோ பெரிய இடம் அது, புரிஞ்சுங்களா? அந்த புதிய எருசலேமுடைய சைஸ் டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இந்தியா தேசம் இல்லைனா ஒரு ஆஸ்திரேலியா மாதிரின்னு வச்சுங்க. அது போல் ஒரு பெரிய ஒரு ஏரியாவில் அந்த புதிய எருசலேம்னாக்கா எல்லோருமே என்ன பண்ணுறாங்களா, புதிய வானம் புதிய பூமிக்கு எல்லாம் திரும்புகிறாங்களாம். ஸோ அந்த புதிய வானம் புதிய பூமிக்கு எல்லாம் திரும்பி வரும்போதோ அந்த ஜனங்கள்லாம் வராங்க பாருங்கள் மொத்தமாக, அதுதான் வந்து புதிய எருசலேம் ஒரு பட்டணம். அது அப்படியே இருக்கிறாங்க. ஸோ அந்த நாமத்தெல்லாம் நான் எழுதியிருப்பேன், புதிய நாமத்தை உனக்கு கொடுப்பேன், பிதாவினுடைய நாமத்தை உன் மீது எழுதுவேன். இதெல்லாம் வந்து பாருங்கள், இதெல்லாம் ரிவார்ட்ஸ் அப்படின்னு பேர். நீ இப்படிலாம் இருந்து கஷ்டப்பட்டு நீ வந்தேன், புரிஞ்சுங்களா? நீ கஷ்டப்பட்டு 10th எக்ஸாம் முடிச்சு 12th முடிச்சு நீட் எக்ஸாம் முடிச்சு பெரிய இன்ஜினியர் ஆகி பெரிய டாக்டர் ஆகி பெரிய பட்டம் வாங்கி நிறைய பேஷண்ட்டை வந்து எல்லாம் காப்பாற்றி எல்லாம் அந்த இது கிடையாது. இது வந்து வேறு. இது வந்து ஆவிக்குரிய விஷயத்தில் இப்படி வராங்க பாருங்கள், இவங்களுக்கு தான் அந்த கிரீடம். கஷ்டப்பட்டு இதெல்லாம் வந்த பின்னாடி உனக்கு ஒரு செத்தஸ்கோப் இப்படி கொடுப்பாங்க. அது இல்லை, அந்த செத்தஸ்கோப் வச்சுன்னு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா செத்தஸ்கோப் எடுத்துகிட்டு மேலே போனீங்கன்னா அங்கே யாரும் பேஷண்ட் யாரும் இல்லை, சர்க்கரை பேஷண்ட் இல்லை, பிபி பேஷண்ட் இல்லை, யாரும் இல்லை. ஸோ அந்த நாமம் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து உலகமாக அது போயிடுது. ஆனால் பரலோகத்துக்கு அப்படின்னு போகும்போது இந்த காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள், நீ எப்படி பொறுமையாக இருந்த இதை பார்ப்பாங்க. நீ எவ்வளோ நீட் எக்ஸாமில் மார்க் வாங்கின இது இல்லை, நீ எப்படி எவ்வளோ பொறுமையாக இருந்த, கடைசி நாட்களுக்குரிய சட்டத்திட்டத்தை எப்படி நீ கை கொண்ட, எவ்வளோ பரிசுத்தமாக இருந்த, எப்படி நீ வென்ற, எப்படி நீ அந்தி கிறிஸ்தனுடைய அந்த எதிர்ப்புகளையும் பிசாசனுடைய எதிர்ப்புகளையும் எப்படி நீ வென்றாய், எப்படி நீ நின்ற அப்படின்றதான் அதை தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த வார்ஃபேர் அப்படின்னு வாங்க பாருங்கள், அதாவது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், இதனுடைய எண்ட் ரிசல்ட் வந்து நீ எப்படி இருந்த, நீ இறந்து போனியோ எப்படியோ, ஆனால் கர்த்தர் சொன்ன மாதிரி நீ எப்படி அப்ளை பண்ணி எப்படி நீ எழுத்து நின்னியோ, ஆவிக்குரிய ரீதியாக எழுத்து நின்னியோ, இந்த காரியத்தின் நிமித்தமாக உனக்கு கிரீடம், பிதாவானவருடைய நாமம், புதிய எருசலேமில் நீ ஒரு மெம்பர், அங்கேருந்து உனக்கு கீழே கொண்டு வராங்க. எங்கே? புதிய வானம் புதிய பூமி. ஒரு 1000 வருஷம் முடிஞ்ச பின்னாடி 7000 வருஷத்துக்கு பிறகு 8000 வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் எல்லாம் புதியது. அதில் வந்து உனக்கு கீழே கொண்டு வரும்போதோ அந்த புதிய பூமியில் என்ன பண்ணலாம், நீ சுதந்திரத்து கொள்ளலாம். உனக்குன்னு ஒரு அலாட்மெண்ட், ஒரு இடம், உன்னை ஒரு கவர்னர் ஆக்கலாம், இல்லைனா ஒரு மினிஸ்டர் ஆக்கலாம், நீ அந்த ஏரியாவுக்கு லீடர் ஆகலாம், இந்த இடத்தெல்லாம் நீ வச்சுக்கலாம். ஆனால் இப்போவே நீ இடத்த வாங்கி இப்போவே நீ என்னென்னமோ காரியத்தை பண்ணி தவறான காரியத்தை பண்ணி இப்போவே நீ பூமியில் இருக்கிற இடத்தெல்லாம் வாங்கி வச்சுனாலும் உன் ஆத்மா இன்று இரவே இறந்தால் நஷ்டம் அடையும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஏழ்மையாக இருந்தாலும் கஷ்டப்படாதீங்க, பண ரீதியாக நீங்கள் ஏழ்மையாக இருந்தாலும் கஷ்டப்படாதீங்க, சொத்து ரீதியாக உங்களுக்கு ஒன்றும் இல்லை கஷ்டப்படாதீங்க. புதிய பூமி, அதாவது புதிய வானம் புதிய பூமியில் உங்களுக்கு பெரிய இடம் கொடுக்கப்படும். ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் இங்கே அதிகமாக ஜெயிச்சு கண்ணா பின்னான்னு சேர்த்து வச்சு இதெல்லாம் ஆசீர்வாதம் தான், கர்த்தர் தான் கொடுத்தாரு, எனக்கு எப்படியோ தெரியலிங்க, எவ்வளோ சொத்து வந்துடுச்சு, என் அப்பன் கொடுத்தான், தாத்தா கொடுத்தாங்க, கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய சொத்து சேர்த்து வச்சிங்கன்னா பணக்காரன் பரலோகராஜ்யம் போகிறது கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லலை, அப்படின்னு மத்தேயு 19 எழுதப்படுது, இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஸோ அதனால் வந்து பணக்காரர்கள் பணம் ஜாஸ்தி இருக்கும் போதோ போராட்டம் ஜாஸ்தி இருக்கும் போதோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அது ஃபைட் பண்ணுவாங்களா, விசுவாசம் வளருமா, ஆவிக்குரிய ரீதியாக அவங்க வெல்வாங்களா அப்படின்றது கேள்விக்குறி. ஆனால் இவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜெயிலில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க, குறுகிய பலன், கொஞ்சம் பலன், ஒன்றும் இல்லை. என்ன பலன்? ஏன்னாங்க சில வசனங்கள் எனக்கு தெரியும், அப்பா வந்து என்ன ஏசப்பா வந்து என்னை கூப்பிட்டு போவாருன்னு தெரியும், அதை நான் நம்பி இருக்கிறேன், அடிக்கிறியா அடிடா, சாவடிக்கிறியா சாவடி, ஆனால் இயேசு கிறிஸ்துனோட நாமத்தை நான் ஒருபோதும் நான் வீணில் வழங்க மாட்டேன், நான் இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளை, நான் அவரோட கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாராம், புதிய எருசலேமில் ஒரு மெம்பர்ஷிப் போஸ்ட் ஒன்று கொடுக்குறாரு. 13வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஸோ ஆவியானவர் சபைகளுக்கு
அப்படின்னா நடனா ஒரு சபை இல்லை, பல சபைகளுக்கு. ஸோ ஆவியானவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பல சபைகளுக்கு, எல்லா சபைகளுக்கும் என்ன பண்ணுறாராம், பேசுகிறாராம். ஆனால் காது ஒன்று என்ன பண்ணுமா, அதனால தான் நான் இங்கே ஒரு காது ஒன்று போட்டிருக்கேன். புரிஞ்சுல, ஆவியானவர் சொல்லுவதை ஒரு காதில் நீங்கள் கேட்கணுமா. என்னென்னு கேட்கணும், இல்லை இங்கே 2 காது அப்படின்றதோட ஒரு காது, இங்கே ஒரு காதில் நீ கேட்டு அது என்னத்தை கேட்கணும், இதுதான் ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவர் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதப்பட்டது. அதனுடைய உள்கருத்தை நீ புரிஞ்சிக்கணும். சரிங்க, இது எதிர்காலத்தில் இப்படி ஆகும் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் வந்து கொஷின் பேப்பர் அவுட் ஆகிடுச்சான். எக்ஸாம் முன்னாடியே லீக் அவுட், கொஷின் பேப்பர்லாம் அவுட் ஆகிப்போச்சு. இப்படி தான் ஆகுங்க, இப்படி தான் சூழ்நிலை, நீ அந்த சூழ்நிலைக்குள்ளே எப்படி இருப்ப அப்படின்றது எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாச்சு, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி கொடுத்தாச்சு, நீ எப்படி அந்த ஆவிக்குரிய ரீதியாக நீ போராடணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்தாச்சு. இதெல்லாம் நீ பயன்படுத்தி உஷாராக நீ இருந்த அப்படின்னா ஆவியானவர் சொல்லுகிறத நீ காதில் கேட்டு புரிஞ்சு, வசனத்தை புரிஞ்சு, அதனுடைய அர்த்தங்கள்லாம் புரிஞ்சு, நீ கரெக்டாக உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய பிள்ளைகளையும் நீ ஒழுங்காக வளர்த்துக்கிறது எல்லாம் ரெடியாக இருந்தீங்கன்னா கர்த்தருடைய வருகையில் நீங்கள் இந்த ஃபிலடெல்ஃபியா சபை எப்படி 100% பரலோகத்துக்கு அந்த திறந்த வாசல் வழியாக உள்ளே எப்படி போனாங்களோ அதே போல் நீங்களும் இந்த தேசத்துலேருந்து, இந்தியாவிலேருந்து, தமிழ்நாடோ, கர்நாடகாவோ, கேரளாவோ, ஆந்திராவோ இங்கேருந்தே நீங்கள் போயிடலாம். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் 44 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. சிலை பின்னாடி போகிறவங்க பாதிக்கு பாதி அப்படியே போயிடுறாங்க. மீதி பார்த்தீங்கன்னா ஒரு 22 லட்சம். அந்த 22 லட்சம் ஜனங்க வந்து எப்படியாவது கர்த்தருக்குள்ள, அதே நேரத்தில் சிலையை கும்பிடுகிறவர்கள் வந்து சிலை கும்பிடக்கூடாது. வெளிப்படுத்தின விஷயத்தில் நிறைய எச்சரிக்கை, நிறைய பழைய ஏற்பாட்டில் அதிகமான எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் வந்து என்னன்னா சிலை வழி. ஸோ இந்த சிலை வழிபடுதல் இல்லைனா அந்தி கிறிஸ்தனுடைய சிலையை வழிபடுதல் இல்லைனா அந்தி கிறிஸ்தனுடைய முத்திரை இல்லைனா இது போல் காரியங்கள் எல்லாம் நம்ம உள்ளே மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொள்ளும் போதோ அப்போ நம்ம அவருடைய வருகையில் நம்ம கைவிடப்படுறோம். ஸோ அதனால் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒன்றும் படிங்க. இதெல்லாம் படித்து கவனமாக மனசில் எழுதி வைக்கும் போது இது உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷனுடைய வசனங்களை படிக்கும்போது இது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம், உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். வரப்போகிற நாட்களில் இன்னும் நிறைய பகுதியை நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம்.